ஏர்னிங் டிப்ஸ் ஃபேமிலி நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்வி ஹெம்கட்ச் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக இப்பொழுதுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஸோ எனக்கு ஒரு கிடைத்த நம்பகமான தகவல் என்னென்னா என்னோடய அப்ளைன் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு 90% வந்துட்டு இன்னொரு 2 மந்த்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பு பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நேற்று நான் 2வது பிளான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 13,000 பிளானு நேற்று நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்லி 700 சம்திங் எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் அதோடய விட்ராவுமே நான் போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் கிடையாது, நிறையா ப்ராடக்ட் இருக்குது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,500 போட்டாலே 30,000 கிடைக்கிது. நீயா 13,000 போட்ட அப்படின்ற மாதிரி கேள்வியெலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல ட்ரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8,500 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 433 தான் கிடைக்கும். அது 70 நாள் டியூரேஷன் அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராடக்டில் இருக்க எல்லாமே, இந்த ஃப்ரெஷ் ப்ராடக்டில் இருக்க எல்லாமே டியூரேஷன் அதிகம், இன்கம் கம்மியாக இருக்குது. அதனால் டோட்டல் எர்னிங்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு வச்சு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை நம்பி யாருமே இதை நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா? இது 2வதாக அந்த 2025 ஆட் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஏன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி நார்மலாக கொடுத்த ப்ராடக்டில் எப்படியான ஒரு அந்த டேஸ் டியூரேஷன் இருக்கோ அதே டியூரேஷனு இதில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 13,000 பிளான் போட்டேன். அதே மாதிரி என்னோடய டவுன்லைன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 13,000 மேலே யாருமே போட வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கிறது போடுங்க, அதுக்கு மேலே வேணான்றது சொல்லியிருக்கேன். ஏன்னா 2 மந்த்ஸுங்கிறது நம்மளுக்கு 2 மந்த் கன்ஃபார்மாக போகுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரியதான் அந்த இடத்துல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13,000 இருக்கா, நான் 13,000 போட்டிருக்கேன்னு நீங்கள் யாரும் 13,000 போடணுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதுவும் நான் எல்லாத்துட்டையுமே சொல்கிறேன். உங்களால் என்ன முடியுமோ இது ஓகேப்பா அப்படின்றவங்க மட்டும் அந்த அமௌண்ட்டை போடுங்க. இது கன்ஃபார்மாக வந்தே வரும், நான் கேரண்டி அப்படின்லாம் யாருமே இந்த மாதிரி ஆப்பில் சொல்ல முடியாது. ஸோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன்னா எனக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குமே உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு நான் நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் போடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மந்த்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க இன்னும் அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இயர் எண்டு மந்த் எண்டு எல்லாம் வந்துச்சு, கிறிஸ்மஸ் டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த நியூ இயர் அப்போ ஆஃபர்ஸ் வந்துச்சு, அதில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் அவங்க பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாட்டு இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நாம் பார்த்திங்கன்னா இந்த வீக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன, 14ஆம் தேதி. ஸோ நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 8ஆம் தேதிக்குள்ளே உங்களோட ப்ராடக்டை வந்துட்டு பை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் புது பிளான் அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 8ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எனக்கு சொல்லியே பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ நானே நேற்று தான் போட்டேன். எல்லாத்தாலையும் உடனடியாக அமௌண்ட் ரெடி பண்ணி போட முடியாது இல்லையா? ஸோ வந்துட்டு 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் அப்கிரேட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணுறது வேணாம். ஏன்னா வந்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 5 நாள் இன்னையிலேருந்து ஒரு 5 நாளுக்குள்ளே இந்த வீக் பாதி வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க, 15 வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்குது ரீசெண்ட் டைமில். ஸோ உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எதனா டவுட்டு அப்படின்ட்டா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் உங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.